தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். திரு சுமன் கவி, ஆளுநரோட மாற்றம் அதன் பின்னணியில் அரசியல் இருக்கிறதா என்றால் உறுதியாக இருக்கிறது. ஆனால் வேறு கோணத்தில் இருவரோட கருத்துக்களை நம்ம பார்த்து எப்படி பார்க்குறீங்க சுமன் கவி? கண்டிப்பாக ஆளுநர் என்பவர் ஒரு அரசியல்வாதி அல்ல. அவர் ஒரு நிர்வாக தலைவராக, நிர்வாகத்தின் ஒரு ஹெட்டாக நாம் வச்சுக்கிட்டோம்னா, அவர் அந்த பணியை செய்திருந்தால் அவர் மாற்றத்தின் பின்னணியிலோ அவரது இயக்கத்திலோ அரசியல் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு பேச வேண்டிய அவசியம். மாற்றிவிட்டார்கள். ஆனால் அவருடைய நடைமுறை, அதாவது ஆளுநர் மாற்றி விட்டார்கள் என்றால் 6 மாதமும் 1 மாதம் அல்ல, ஏறக்குறைய 4.5 ஆண்டுகளை முடித்து விட்டார். 5 ஆண்டுகள் அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனால் 4.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் மாற்றிருக்காங்க. சரி, ஆனால் இப்போ 2020 வரவிருப்பவர் பொறுப்பு ஆளுநர். கரெக்ட். இப்போ 2000 அதாவது வருகிற ஆளுநரும் அரசியலே பண்ண மாட்டார், அவர் பரிசுத்தமானவர், போனவர் தான் மோசம் அப்படின்னு சொல்வதற்கு இல்லை. அந்த பொசிஷன் வரட்டுங்க, வந்து பார்க்கலாங்க சொல்லிடுறேன். ஏன்னா முன்முடிவுகளோட பேசுறீங்களா, ஆளுநர் என்ற அந்த பதவியும் அது அரசியல், அந்த இடத்துக்கு வர்றவர்கள் அரசியல் செய்வதற்கிற நோக்கத்துக்காக தான் பாஜகவில் களமிறக்கப்படுகிறார்கள். நீங்கள் பன்வாரிலால் புரோஹித் விவகாரத்தை சார் சொன்னாங்க. பன்வாரிலால் புரோஹித் அத்துமீறி தனது எல்கை வரம்புகளை மீறி இயங்குகிற போதுதான் அதை அரசியலாக அரசியல்வாதிகள் பேச வேண்டிய நிர்பந்தம் வருகிறது. அவர் வேலையை செஞ்சிருந்தா திமுக இறங்கி களத்தில் கருப்பு குடாயை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு கவர்னர் எதற்கு அப்படிங்கிற கேள்வி அவருடைய அத்துமீறிய செயலில் தான் இருக்கிறதே தவிர கவுண்டர், அதாவது ஒரு செயல் அதற்கு எதிர்வினை இருக்கு இல்லையா, எதிர்வினை இல்லை. அதை மட்டும் வச்சு பேசக்கூடாது. வினை ஆரம்பத்தில் முதல் பிரச்சனையை தொடங்கியது யார்? சிம்பிளாக சொல்கிறேன். நீங்க ஆளுநர் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு சுமன், அதான் திரு மணி சொன்னார், நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, ஆளுநர் விவகாரமும் பிரச்சனை தான், ஆனால் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. என் உடம்புல 1000 பிரச்சனை இருக்கும். என் சட்டையில் திடீர்னு ஒரு காக்கா எச்சம் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ 1000 பிரச்சனை இருக்குது, இதை துடைக்காமல் இதையா போய் பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு நீங்கள் பேசக்கூடாது. இட்ஸ் மை ஐடென்டிட்டி. நீங்கள் அதே மாதிரி அன்னைக்கு திருச்சியில் ஒரு ஹிந்தி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்குது, ஹிந்தி வார்த்தையை இங்கிலீஷில் போட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது அதற்கு எதிராக போராடுவது ஐடென்டிட்டிக்கல் இஷ்யூ. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் உடனே அதை ஏற்று மாற்றி விட்டார்கள். அதுதான். அப்போ நான் நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்குறீங்க. இல்லை நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அதிமுகவும் அதை செய்தது அப்படிங்கிறீங்க. அதிமுக அதை செய்வதாக இருந்தால் பாஜக கூட்டணியில் இருந்துகிட்டே அதிமுக எதிர்ப்பது அப்படிங்கிறது அது ஒரு சம்பிரதாயமானது. அது திமுக இருக்குங்கிற இன்னும் ஸ்ட்ராங் கூட்டணி எதிர்ப்பதால் சமரசம் மேற்கொள்ளவில்லையே, கூட்டணியில் இருந்தும் நாங்கள் எதிர்க்கிறோம், எதிர்த்தார்கள், மாற்றி விட்டார்கள். காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி வச்சு அவர்களை கட்டுக்குள் அப்படிலாம் எதுவும் சொல்லி அதிமுக காமன் மினிமம் ப்ரோக்ராம்லாம் எதுவும் சொல்லி இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, கூட்டணியில் இருக்கும் போதே அத்துமீறி இப்படி இயங்குகிறார்கள். இந்த இடத்துல தான் பாஜக இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, அத்துமீறி அஃபென்சிவாக இருக்கிற ஒரு சக்தியை, வாளை முதலில் வீசுகிறவர்களை பற்றி நீங்கள் பேசவே மாட்டீங்க. கேடயத்தை பிடிப்பதை, அதாவது டிஃபென்சிவ் மோடில் ஒருத்தர் நடந்து கொள்வதை குற்றம்னு பேசுவது சரியா? இதுதான் என்னோட இப்போ கேள்வி. ஒரு விஷயம் சொல்கிறேங்க. சனாதனவாதியாக அல்லது சனாதனத்தை பரப்புவராக நிலைப்பாட்டில் தானே திமுக இருக்குது சுமன். இந்த நிலைப்பாட்டில் திமுக இருக்கு இல்லையா, ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர். 2020 தற்போதைய முதலமைச்சர் அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் இதே ஆளுநரிடம் நீண்ட நெடிய பட்டியலை நடவடிக்கை எடுக்க சொல்லி தந்தாரா இல்லையா? அதாவது அதே ஆளுநர் தானே, வேறு ஆளுநர், ஆனால் ஆளுநர் தானே. இப்போ 2வது ஒரு ஆளுநர் வரத்தானே போகிறார். ஆளுநருங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குத்தானே செய்கிறது. அதாவது ஒரு பொசிஷன் இருக்கும்போது அவர்கள் போய் அதில் முறையிடுறாங்கிறது வேற. ஆனால் அந்த பொசிஷன் எங்களுக்கு தேவையா இல்லையா என்று விவாதத்துக்கு உட்படுத்துவது என்பது முற்றிலும் வேற. ரொம்ப நாளா விவாதத்துக்கு மட்டும்தான் உட்படுத்தி இருக்கிறார்கள். இல்ல, நீங்க ஒரு சீரியஸா நகர்வுக்கு வாய்ப்பு இருக்கும்போது நடுவு விட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு கேள்வி கேளுங்களேன். அப்போ கொடுத்தாங்கிறது மட்டும் இல்லை, 10 மசோதாக்களை கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? அவங்க டைரெக்டாக அவங்க அனுப்பி வைக்க முடியாதா? அல்லது அவர்களே நிறைவேற்றியாச்சுன்னு சொல்ல முடியாதா? ஒரு ப்ரொசீஜர்னு இருக்குன்னா அதுக்கு இவருக்கு மதிப்பளிக்கணும்னு இருக்குன்னா அந்த ரப்பர் ஸ்டாம்பாக அவர்கள் மதிக்கிறார்கள். அந்த மரியாதையை பெற்றுக்கொள்ளுகிற ஆற்றல் உள்ளவராக, அந்த மரியாதை வாங்குகிற அளவிற்கு மரியாதைக்குரியவராக தான் நடந்து கொண்டாரா? இதான் கேள்வி. 10 மசோதாவையும் கிடப்பில் போட்டுட்டு நான் என் படுக்கைக்கு அடியில் போட்டு தூங்கினால் அதற்கு ரத்து செய்யப்பட்டு விட்டது என்று பொருள்னு ஒரு புது விளக்கம் கொடுத்தார். எத்தனை காலம் நீங்கள் தள்ளி போட முடியும்? இதற்கு ஒரு அளவீடு வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றமே குட்டியதற்கு பிறகு
10 மசோதாவை நாங்களே நிறைவேற்றோம்னு சொல்லி அதற்கு பிறகு குடியரசுத் தலைவரோட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது வெரி குட் அதுக்கான விளக்கம் உச்சநீதிமன்றம் தந்து விட்டார். வெரி குட். அப்ப என்னன்னா எல்லாமே சனாதன பிரச்சனை வழியில் முடியலையே. சனாதன வழியில் திமுக இருக்கிறது ஏங்க அப்படின்னா 10 போய் இப்படி கஷ்டப்படணும். பாஜக எவ்வளவு வன்முறையோடு நடந்துக்கிட்டு பாருங்க. ஒரு இத்தனை ஆண்டு காலம் காத்திருந்து சட்ட போராட்டம் நடத்தி எல்லாத்தையும் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் தன் கையில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி அவர்களை வைத்து ஒரு கேள்வியை எழுப்பி 16 கேள்விகளை கேட்டு அத்தனையும் எனக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி அதை நிறுத்துகிறதுன்னு சொன்னா எவ்வளவு வன்மத்தோடு நடந்துக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், இது ஒரு மாநில சுயாட்சிக்கு கிடைத்த வெற்றின்னு கொண்டாடி முடிப்பதற்குள் நீங்க அதாவது ஆபரேஷன் சக்சஸ் பேஷன் டெட் அப்படின்னு பெரியார் சொன்னதுக்கு இணையான ஒரு வாசகத்தை நிகழ்காலத்தில் நடத்தி காட்டியது இந்த பாஜக. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த RN ரவியோ அல்லது பாஜகவோ அஃபென்சிவ் மோடில் ஒரு இயக்கத்தை செய்யாமல் இருந்தால் ஒருபோதும் எதிர்வினை நடத்த வேண்டியதில்லை. எதிர்த்து அரசியல் செய்கிறாங்க. அரசியல் செய்வதற்கு திமுகவுக்கு வேலை செய்கிறது. திமுக 2 விதத்தில் வேலை செய்யுது. ஒன்று ப்ரொக்ரெசிவாக ஒன்று செய்கிறது, இன்னொன்று ஒருத்தர் ஒரு சனாதன கருத்தை சொல்றாங்கன்னா அதற்கு எதிராக நடந்து. நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். ஒன்று இல்லைங்க, அது சார்ந்துதான் ஒரே கேள்வி. மீண்டும் ஆளுநர் RN ரவி பிரச்சனையா ஆளுநர் பிரச்சனையா? எது RN ரவி ஆளுநர் என்கிற பொசிஷனும் பிரச்சனை, ஆளுநர் பிரச்சனையா? ஆளுநர் ரவிங்கிற நீங்க தொடர்ந்து உங்க கோரிக்கைகள் அதை ஏற்றுக்கொண்டு மாற்றி விட்டார்கள் அப்படின்னு பிரச்சனை. அப்ப நீங்க மகிழ்ச்சி அடைந்து பார்க்கலாமே. ஒன்று ஆளுநருங்கிற பொசிஷனே பிரச்சனை. வெள்ளைக்காரர்கள் நம்மை ஆள்வதற்காக நியமன பதவி அங்கிருந்து வருவாங்க. அதெல்லாம் சாத்தியமாங்க. இப்ப ஆளுநரை நியமனம் வேண்டாம் அப்படின்னு இப்ப நகர்த்த முடியுமா? அதுதான் அதுக்கான வாய்ப்புகள் அதனாலதான் பிரச்சாரம் பண்றதும், அதனாலதான் அந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துதான். அதற்கு எதிராக போராட வேண்டியது வெறுமனே எம்எல்ஏக்கள் மட்டும் இல்ல, மக்கள் செய்யணும். எங்களை எதற்கு நாங்கள் நிர்ணயித்த ஒரு மந்திரி சபையில் அவர்கள் நிறைவேற்றுகிற சட்டத்தை அனுப்பி வைக்காமல் உங்கள் தலையணைக்கு அடியில் போட்டு படுத்து தூங்குவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி மக்கள் கேட்கணும். ரெப்ரசன்டேட்டிவ்ங்க, என்னுடைய நான் ஓட்டு போட்டு எடுத்த ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி கேட்கலையா? மக்கள் அதை ஏற்கலையோ? நான் அதை தான் சொல்றேன். நீங்க முதல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு இல்லாத ஒரு அதிகாரம் இந்த ரப்பர் ஸ்டாம்புக்கு எப்படி வந்தது? கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்குங்க. அப்போ நான் அதை தான் சொல்றேன். கான்ஸ்டிடியூஷன் எப்படி கொடுத்தது? எந்த அடிப்படையில் மாத்த போறீங்க? எந்த அடிப்படையில் எதிர்க்க போறீங்கன்னு கேக்குறேன். பின்னால் வெள்ளைக்காரர்களினுடைய அந்த கை இருக்கிறது. நீங்க ஊட்டியில அவர்கள் சொகுசாக வாழ்வதற்கு பங்களா எல்லாமும் கட்டி கொடுத்தது அந்த காலத்துல. என்ன பண்ண போறோம்? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரே ஒரு விஷயம் நான் ஒன்னு சொல்லி முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. அதாவது வினை என்று அவர்கள் ஆரம்பிக்காமல் எதிர்வினை ஒருபோதும் இல்லை. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, சனாதனவாதின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. வள்ளலார் ஒரு சனாதனவாதின்னு பேசினார். வள்ளலார் என்ன பேசியிருக்கிறார்? சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் ஜோதி. சரிங்களா? 4 வருணம் ஆசிரமம் ஆசாரம் முதலாய் நவீன்ற கலை சரித்திரமெல்லாம் பிள்ளை விளையாட்டு. இதெல்லாம் எதுக்கு எதிரானது? சனாதனத்துக்கு எதிரானது. வழிபாடு இல்லை சனாதனம். அந்த வர்ணாசிரம முறையையும் அது வகுத்திருக்கிற கொள்கையையும் எதிர்ப்பது. நீங்க பிரச்சனை. ஆமா, நீங்க ஏதோ சாதாரணமா போகிற போக்குல சொல்றீங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு சனாதனவாதி வள்ளலார் அப்படின்னு சொன்னதற்கு எதிராக அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தைகள்லாம் நம்ம எடுத்து வைக்க வேண்டியது. அப்போ அதனால தான் திமுக என்ன சொல்லுது, இப்படி ஒரு பெரியார் காலத்து பிரச்சாரத்தை நாங்கள் இன்னைக்கு சொல்லுவதற்கு வாய்ப்பு அளித்து கொடுத்திருக்கிறார் இவரு. அதனால இன்னைக்கு நீங்க மாற்றிட்டீங்கன்னா இந்த வாய்ப்பு இல்லாமல் போகிறதுன்னு சொல்றாங்க. ஆனால் அது ஒரு பகுதி தான். ஆனால் இந்த RN ரவியும் பாஜகவும் எதை நினைத்ததோ அதை அவர்கள் சாதித்து தான் காட்டியிருக்காங்க. இன்னைக்கும் அவர்கள் நினைத்தபடி முர்மு அவர்களை வைத்து கேள்விகளை கேட்டு முடக்கியது என்பதும் இத்தனை காலம் மசோதாக்களை சனாதன திராவிட கட்சிகள் தானே இங்க இருக்கு அப்படின்னாரு திருமணி. அது நீங்க ஏற்கலையோ? அதுதான் சொல்றேங்க, கண் முன்னால இருக்குதாங்க. ஏங்க, சனாதன கட்சியா இருந்தா அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்னு ஏன் அவர்கள் கொண்டு வரணும்? சரி, ஒருவேளை அப்படி இருப்பதாக இருந்தால் வயலூர் முருகன் கோயிலில் அதற்கு எதிராக உள்ளே இருப்பவர்கள் ஏன் மாற்றத்தை செய்ய வேண்டும்? இதற்கு எதிராக அரசு நியமித்த அர்ச்சகர்களுக்கு ஆதரவாக இருக்குது. இதெல்லாம் வெறுமனே நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சனாதனம்னு சொன்னா கும்பிடுவது கடவுள் நம்பிக்கை அதுவல்ல. சனாதனம் என்பது அடிமைப்படுத்துவது, இந்த சாதிய கட்டமைப்பை ஏற்றுக்கொள்வது. நீங்க சமத்துவபுரம் உருவாக்குன ஒரு கட்சியை போய் சனாதன கட்சின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் சனாதன கட்சி என்று சொல்லவில்லை.
அதை இயல்புபடுத்துறாங்க. என்னன்னா எல்லாம் ஒண்ணுதாங்க. இவர்களும் சாக்கடை ஏற்றுக்கொண்டு வேறு வடிவங்களில் அதை செயல்படுத்தி ஒரு பக்கம் இன்னொன்று இருக்குது, கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் சாப்பாடு இருக்குது, ரெண்டு ஒண்ணுதாங்கன்னு சொல்லுகிற ஒரு குருட்டுத்தனத்தை நம்மிடம் பரப்புகிறார்கள்னு போறோம். சரி, நம்ம இப்போ இந்த இந்த பின்னணியில் வரும்பொழுது இப்போ ஆளுநர் மாற்றப்பட்டு விட்டார், தேர்தல் நெருங்க போகிறது, எப்படி நம்ம பார்க்கலாம், புரிஞ்சுக்கிறீங்க? இதை பொறுத்தவரையிலும் வந்து அதாவது 2021 RN ரவி அவர்கள் கொண்டு வரப்பட்ட போது 2 IPS அதிகாரிகள் தமிழ்நாட்டுக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் அண்ணாமலை, இன்னொருவர் RN ரவி. 2 பேரும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற குடைச்சலில் என்ன நடக்குதுன்னு பிறகு பாருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற சனாதன ஆதரவு எல்லோரும் வந்து சவால் விட்டார்கள். இன்னைக்கு அவர்களுடைய ஆயுதம் அது வந்து முனைமொழிங்கி போய்விட்டது. 4.5 வருடங்களாக முட்டி மோதி அவர்கள் தோற்று போய் பின்வாங்கி இருக்கிறாங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் பின்வாங்குவாங்கன்னு வேற விஷயம். இந்த மாற்றம் வந்து திமுகவிற்கு கிடைத்த பெரிய வெற்றின்னு பார்க்குறீங்க? கண்டிப்பா. ஓ, ஒரு பக்கம் எங்களுடைய பிரச்சார பீரங்கி ஒருவர் வந்து போயிட்டாருன்னு சொல்லுவது ஒரு நக்கலாக இருந்தால் உண்மையிலேயே அது அந்த நக்கல் வந்து ஒரு வெற்றியினுடைய இதுல இருந்து தான் வருது. ஸ்டார் கேம்பெயினர் போயிட்டாருன்னு வருத்தலாம் உங்களுக்கு இல்ல? ஏன்னா திருஞானம் அதை குறிப்பிட்டாரு, உங்களுக்கு வருத்தலாம் இல்லை, அப்ப நான் மகிழ்ச்சி தான். இல்ல, மகிழ்ச்சி மீன்ஸ் என்னன்னா அவர் இருந்திருந்தால் இன்னும் கூடுதலாக, நான் இவ்வளவு பெரிய கருத்தை இங்க வச்சிருக்கிறேன், இவ்வளவு பெரிய விஷயத்தை ஒரு சாதாரண மக்கள் வீட்டில் போய் சனாதனத்துக்கு எதிரானவர் வள்ளலார்னு சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பே அவரால் தானே ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அதனால் அது மட்டும் இல்லை, குழந்தை திருமணத்தை ஆதரித்தார், எத்தனை விஷயங்கள். நான் தான் சொல்கிறேன், சனாதனம் என்பது ட்ரைபல் ஷெட்யூல்டு ட்ரைபாக இருக்கிற ஏகலைவனுக்கு கட்டவிரலை மறுப்பது. எங்களை பொறுத்தவரையிலும் திராவிடம் என்பது கட்டவிரலை கொடுத்து அவர்களை அனைத்து சாதியினம் அர்ச்சகராக்கி IITயில் படிக்க வைப்பது, கோயில் கருவறைக்குள் கொண்டு வருவது. இதை அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. கவி மக்கள் தீர்ப்பு தருவா உங்களுடைய பார்வைக்கு. சர்ச்சையை தவிர்த்தல் அப்படிங்கிறது அதிகமான எண்ணிக்கையில் வந்திருப்பது என்பது சரியான கருத்து. ஏன் சர்ச்சையை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால், இவர் எப்படினாலும் சனாதனம் சார்ந்து ஏதாவது ஒரு கருத்தை சொல்லுவார். அதாவது இது வந்து இன்னைக்கு பொலிட்டிக்கலாக இங்கே இருக்கக்கூடிய சினாரியோவுக்கு தேர்தல் நேரம் இங்கே இப்போது தேவையில்லை. இந்த சர்ச்சைகளுக்கு அது ஒரு வேளை வேறு ஏதாவது நெகட்டிவாக ஒரு வேளை கொண்டு போய் விட்டாலும் கூட அது பிரச்சனையாகும். அதை ஆர்கனைஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ தேவையில்லை என்பதற்காக சர்ச்சைகளை தவிர்த்தல். அப்போ கணக்குப்படி பாஜக தனது திட்டத்துக்காக இதை செய்திருக்கிறது அப்படிங்கிற பொருள்படி தான் சர்ச்சைகளை தவிர்த்தல் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்னொன்று, ஒரே ஒரு கருத்தை மட்டும் சரியாக சொல்கிறேன். சார் சொன்னாங்க சனாதனம்ங்கிறது எல்லாமே ஒன்று தான், நெத்தியில் இருக்கிற திருநீர் அப்படின்னு சொன்னாங்க. செய்தியை சொல்லி முடிச்சிருந்தேன். ஓணத்துக்கு வாழ்த்து சொல்லுவார்கள், இதுக்கு தீபாவளிக்கு சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு சொன்னதில் ஒரு செய்தி இருக்கிறது. வாமன ஜெயந்தி வாழ்த்துக்கள்னு 2016 அமித்ஷா அவர்கள் சொன்னார்கள். அதற்கு கேரள மக்கள் கொந்தளித்தார்கள். அது வாமன ஜெயந்தின்னு சொல்லலாம் இல்லையா? அது ஒரே கதை தான். வாமனனை சிறப்பித்து, அதாவது தலை மேலே ஒருத்தர் கால் வச்சுட்டு இருப்பார், கீழே ஒருத்தர் தலையை கொடுத்துக்கிட்டு இருப்பார். கீழே தலையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறவர் எங்கள் ஆள், அதாவது எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்னு மக்கள் உணர்ந்து கொள்கிறார்கள் கதையை. அதன்படி தீபாவளியை கொண்டாடுவதன் நோக்கம் என்னங்கிறத புரிஞ்சதுனால தான் அதற்கு வாழ்த்து சொல்லுவது இல்லை, வாமன ஜெயந்தியை வாழ்த்து சொல்கிறார்கள். இது ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். அதனால தான் பாஜகவை எதிர்த்து கேரள மக்கள் பேசினார்கள். இதை புரிஞ்சுக்கங்க.